வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் விளாக் ப்ளஸ் 2 ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துல பண்ண பர்ச்சேசிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரோட்டு கடைகள்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொன்னதுபடி அங்கே தான் குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது, ப்ரைஸும் நம்ம கம்ஃபர்டபுளாக கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல அவங்க எந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்குமே சார்ஜ் நம்மக்கிட்டே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அங்கே என்னடானா யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி சாங்ஸாக போட்டுட்ருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன், வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே இஞ்சி டீ கொண்டு வந்திருந்தாங்க, யாரோ அந்த கேனில் வச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கொஞ்சம் தலைவலிக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தொண்டைக்கு இதமாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கும். ஸோ சமோசாவும் வாங்கியிருந்தேன். சமோசா கொஞ்சம் ஆறி போயிருந்துச்சு. ஸோ ஒன்றே மட்டும் சாம்பிளுக்கு வாங்கி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு அப்போ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃப்ரா சூப்பர் மார்க்கெட் தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, அது வாங்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வெளியில் பார்த்துட்ருக்கோம். அப்படி டவல்ஸு, அதுக்கப்புறம் தலைவாணி உரை, அதுக்கப்புறம் நைட்டீஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவாணி உரை. ஸோ நல்லா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் வாஷ் பண்ணால் கலர் போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும்தான். மற்றபடி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ சூப்பர் பிக் பஸார் இது பார்த்திங்க அப்படின்னா சஃப்ராக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எப்பவுமே இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100, 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லா டீனேஜ் குழந்தைங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், பெரிய பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் ரியாவுக்கு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்ன வரைக்குமே கலர் ஃபேட் ஆகலை, பட் கிளாத் வீணாக போகல, கிளியலை, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சீப்பாக இருக்கே, எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட் நல்லா இருக்குது. அடுத்ததாக சஃப்ரா சூப்பர் மார்க்கெட் வெளியில் ஸோ இந்த டாய்லெட் ப்ரஷஸ் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நான் எப்படின்னா 2 சைடு உள்ளதான் வாங்குவேன், ஒரு சைடு உள்ளது வாங்க மாட்டேன். ஸோ இதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நான் பன்னீர் எடுத்தேன். ஏன்னா பன்னீர் வாங்கி நம்ம ரொம்ப நாளாகுது. ஸோ பன்னீர் வாங்கியாச்சு. காளான் நம்ம லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோமா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா காளான் நம்ம செய்யலை, கொஞ்சம் லேட் பண்ணிட்டு ஒரு லேட்னா ரொம்ப கிடையாது, ஒரு 4 days லேட்டர். எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பூச்சி அரிச்சு போயிருந்துச்சு. இவ்வளோத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஒரு ஃப்ரிட்ஜு வேலை மிஸ்டேக்கா இல்லை உங்கள் குவாலிட்டியான இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் சஃப்ராவில் காளான் வாங்க வேணாம், மற்ற இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலாம். ஸோ அடுத்ததாக நான் இங்கே எனக்கு பெரிய குழப்பம்னா இந்த டால்கம் பவுடர் தான். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின்ஸ் வாங்கியிருப்போம், அது நல்லா கவரேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இதில் அந்த லாஸ்ட் டைம் குவான்டிட்டி கம்மியான ஒரு குவான்டிட்டி உள்ள பவுடர் தான் நான் வாங்கியிருப்பேன். இந்த தடவை அது இல்லை. ஸோ பெருசு தான் இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கும் எடு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வேறு எனக்கு வேறு எடுக்க சொன்னாங்க. சொன்னேன் இல்லை, ஒன்றே எடுக்கலாம், என்னத்தான் போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு எந்த பிராண்ட் எடுக்கிறது, இப்போ சம்மர் வேறையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் உள்ள மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் காணும். ஸோ ஒயிட் டோன் நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. ஆனால் எங்கள் மாமி வீட்டில் இருக்குது. அங்கே எல்லாருமே ஒயிட் டோன் தான் போடுவாங்க. எங்கேயாச்சும் கிளம்புனோம் அப்படின்னாலும் ஸ்மெல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஒயிட்டு இதை தான் கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதை எடுத்தாச்சு. எனக்கு அது ஓகே, ரிவ்யூ பண்ணலாம் அந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நம்ம ஃபுல் மந்த்லி க்ரோசரி வாங்கலை, ஜஸ்ட்டு இல்லாதது மட்டும் நோட் பண்ணிவிட்டு தான் வாங்கியிருக்கோம். பட் அப்படியே அந்த டைம் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இல்லாத எது வாங்கன்னு நினைக்கிறோமோ அதை தவிர மற்ற எல்லாமே ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவோம். ஸோ அம்மா பேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேஸ்ட்டில் ஏதோ கேபி நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்திருக்காமா. ஸோ அது நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எதுனா அது ஆல்ரெடி அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க போல், நோம்புக்குள்ளே யூஸ் பண்ணாங்களாம். ஸோ அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினாங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு பெப்சோடென்ட் இருக்குது, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பக்கம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ சீரகத்தூள், மல்லித்தூள் அது மட்டும் இல்லை. நான் மற்ற எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சீரகத்தூள், மல்லித்தூள்னால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் லோக்கல்லே கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் முடிய அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சிடும். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால கிச்சன் அந்த சைட்லாம் போகிறதே கிடையாது.
ஸோ ஃபுல்லாக எதுவுமே இல்லாதனால எனக்கு தெரியல. ஸோ அது மட்டும் அம்மா இந்த தடவை வந்து இங்கே வந்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஸோ இந்த சைடு நான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்ப மாவு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த சைடு சிவப்பரிசி இடியாப்ப மாவு, அப்புறம் கம்பு இடியாப்ப மாவு, இது எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பமே வந்து ஒழுங்கான அரிசி மாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இடியாப்ப மாவு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இடியாப்ப மேக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து அது வந்து நம்ம அது ஆர்டர் பண்ணனால இது நம்ம வாங்க போகிறோம். ஸோ நானும் தேடிட்டு இருக்கேன், ஆனால் அது என் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க வீடியோவில். நான் தான் வந்து அரை மணி நேரமாக நான் தேடிட்டுருக்கேன். ஸோ தேடிட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ராஷ்மா, அந்த மெரூன் கலரில் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். வாங்கி, ஏன்னா யூடியூப்பில் தான் இப்போ எல்லா வீடியோவுமே இருக்கே, ஸோ அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை வாங்கலை. ஏன்னா வந்து அம்மா வந்து கரெக்டாக லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அந்த லிஸ்ட்டு படி எக்ஸ்ட்ரா வாங்குற ஃபுல்லாக டிக் பண்ணி விட்டாச்சு. இந்த தடவை வந்து ஊறுகாய் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் தக்காளி பூண்டு ஊறுகாய் தான் வாங்கியிருந்தோம். இந்த தடவை வந்து மிக்சடு வெஜ் பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்துருந்துச்சு. எங்கள் மாமி வீட்டில் வந்து இந்த ஊறுகாய் வந்து நான் பார்த்துருக்கேன், பட் சாப்பிட்டதில்லை. ஸோ வந்து அதை எடுத்தால் அது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்கா. நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு போயிட்டு பில்லும் போட்டாச்சு. அப்புறமா வந்து நான் பார்த்துட்டேன், அக்கா பை ஒன் கெட் ஒன் இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஹாஃப் போட்டுக்கவா, ஹாஃப் ப்ரைஸ் போட்டுக்கவான்னு. இல்லை, எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து டீத்தூள் வாங்கியாச்சு. டீத்தூள் வந்து நான் கண்ணன் தேவன் டீ பொடி தான் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டுருக்கேன், அதாவது இந்த குவான்டிட்டி பேக்கில். ஏன்னா பாட்டிலாக வாங்கினா எங்களுக்கு வந்து 2 பாட்டில் 3 பாட்டிலும் நாங்கள் திரும்ப வாங்குகிற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி கண்ணன் தேவன் டீ பொடியில் பேக்கடாக வந்திருக்கா, பேக்கெட் ஐட்டமாக. ஸோ அது வந்து எங்களுக்கு கரெக்டாக 1 மந்த்து ப்ளஸ் 15 டேஸ் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ நாங்கள் வந்து அந்த கண்ணன் தேவன் டீ பொடியில் அந்த பேக்கடு ஐட்டம் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வாங்குறீங்க, நீங்கள் என்ன டீ பொடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து இந்த சைடு ப்ரெஷ் வந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷ் வாங்கலை, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபாரின்லேருந்து ஆல்ரெடி ப்ரெஷ் வந்து ஒரு ஸ்டாக்கே வந்திருக்கு, அதனால் ப்ரெஷ்ஷு வந்து வாங்கலை. ஏன்னா இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்கலாம் அது ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த தடவை வந்து பியூட்டி ஐட்டம்ஸ் பக்கமே நான் போகல, எந்த ப்ராடக்ட்டுமே இந்த தடவை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. அந்த சைடு ஆல்ரெடி 2 பேர் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நான் அந்த பக்கமே போகல, இது எதுவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா பேசிக் மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு உள்ளது நம்ம வாங்கிட்டோம், ஆப்பிள் ஷாப்பிங்கில் வாங்கியிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் நம்ம இன்னும் ரிவ்யூ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கமே வந்து போகல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அப்படி தான். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச அந்த பூண்டு முறுக்கு மட்டும் வாங்கிட்டு ஸோ வந்து வேறு எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா வந்து சம்மர் டைமில் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண வேணாம், இந்த மாதிரி பேக்கடு அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்கட் கூட வந்து வேணாம், நம்ம ஊர்லேயே ஈஸியாக கிடைக்கும், அதுக்குன்னு எதுக்கு போட்டு தனியாக சூப்பர் மார்க்கெட் வந்து தேடி பிடிச்சி ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு அதை விட ஒரு ஃபோலிஷ் வந்து கிடையாது. ஸோ வந்து அதனால அதுவுமே வாங்கலை. ஸோ இந்த தடவை ஸ்நாக்ஸ் வந்து வேணாம், ஃப்ரூட்ஸில் வந்து வேணாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நான் என்ன தேடிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலோ தான் தேடிட்டுருக்கேன். மைலோவே காணும், லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு எப்போயாச்சும் ரொம்ப பசிச்சுன்னா அது கலக்கி குடிப்பேன். பட் வந்து இந்த தடவை தேடி பார்த்தேன், காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பொருளுக்கு பில்லெல்லாம் போட்டுட்டு ஸோ கிளம்பியாச்சு. அரிசி வந்து இந்த தடவை எடுக்கலை. அரிசி வந்து நம்ம இப்போ முன்னாடி லாஸ்ட் டைம் நோம்புக்குள்ளே வாங்கினதே இருக்குது. ஸோ வந்து எடுத்துட்டு ஸோ இந்த சைடே வந்து இது ஒன்வே தானே, திரும்ப உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம திருப்பி மகாராஜா சுற்றி தான் வந்து போகணும். இன்னொன்று வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண பிரியாணி இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து டாக்டர் ஜெமிலின் உஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டல் அவங்கள்ட்ட தான் காட்ட போகிறோம். ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில் இருக்காங்களாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல்ஸில் வந்து அவங்க டிக்கெட் போட்டு மலேசியா போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து என்னை வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த டைம்லேயே போகிறோம். ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, கேஆர் தங்க மாளிகை இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா தங்க மயில்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டேன், கேஆர் தங்க மயில் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டேன். பார்த்தா இன்றைக்கி தான் தெரியுது கேஆர் தங்க மாளிகை வேறு, தங்க மயில் வேறு அப்படின்னு சொல்லி. இது வேறையா? சரி, இந்த சைடு வந்திருந்தா தானே தெரியும். நம்ம போனால் எவரெஸ்ட், நம்ம ஊரில் எவரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி மிஞ்சி போனால் லலிதா ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஜாய் அலுகாஸ், இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இவ்வளோ டீப்பாக நேம் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எனக்கு தெரில.
ஸோ இந்த சைடு பஸார் ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரஷ்ஷாகவே இருக்குது இந்த சைடு. இது வந்து என்ன இடம் தெரிலையே, ஐயோ. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முஸ்லீம் ஆட்கள்லாம் வந்து ஷாப்பிங்ஸ் எல்லாம் இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் மாமா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இன்னுமே ஷாப்பிங்கெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வேளை ஆர்னம் பெருநாளைக்கு பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தெரில, அவங்களுக்கு டைம் போல், அதனால் உட்காந்து உடனே வந்து இது வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போல். நம்ம என்றைக்கோ வர்ற ஒரு நாளைக்கே ரஷ்ஷாக இருக்குது. பட் ஆல்ரெடி ராம்நாட்டில் இருக்கவங்களுக்கு டெய்லி நீடட் திங்ஸ் எது வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க எப்போயுமே கூட இருக்கலாம். பட் வந்து வெளியில் உள்ள பீப்புள்ஸுமே வந்து அதே மாதிரி ரோமிங் பண்ணிகிட்ருக்கிறது வந்து மேபி அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது, இந்த ரோமிங் பண்ணுறது பிடிச்சிருக்கலாம் போல். எல்லா கடையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சைடு ஏரியாவில் வந்து நிறைய கடை வந்துருக்கு. எனக்கு இந்த சைடு வந்து 700 ml ஜூஸ் அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த சைடு நம்ம வாங்கிட்டு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கடை நல்ல கடை தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம ரிவ்யூஸ் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இது வந்து காலேஜ் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போயுமே பிரியாணி கடை கூட ரஷ்ஷாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ வந்து ஒரு வழியாக வந்தாச்சு. வந்தால் அவங்க வந்து இல்லையா, ஸோ கட்சி வேலையாக போயிட்டாங்களாம். ஸோ சின்ன டாக்டர் வந்தாங்க. ஸோ வந்துட்டு அம்மாவுக்கு வந்து காமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பியாச்சு. அங்கே போனப்போ ஒரு 2-3 பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. பட் வந்து அவங்க எங்களோட சீரியஸ்னஸை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்க. ஸோ வந்து காமிச்சிட்டு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கலை போல். மேபி ஒரு 3 years கிட்ட ஆகும். ஸோ இந்த மெமரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா இதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ் விட்டு இந்த ஒரு 7 o'clock டைம் போல் அவசரமாக நடந்து வந்து பஸ் ஏறி போகிறது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானாலேயே நான் ஏறிடுவேன், அந்த சைடு இருக்குது. பட் வந்து நல்லா கரெக்டான டைமுக்கு 6:50க்கு நான் வெளியாகிட்டேன் அப்படின்னா வந்து ரொம்ப மெதுவாக நடந்து வந்து இப்போ கொஞ்சம் அலிஸ் கஃபேல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா இந்த ஹாட் சிப்ஸில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட் பாம்பேயில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டைம் ஒரு காலத்தில் 1 year இருந்துச்சு. இப்போ சுத்தமாக அந்த வந்து இப்போ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்போ பார்க்கும்போது நல்லா பழக்கமான இடமா இருந்துச்சு. இப்போ வந்து 1 year கிட்ட ஆயிடுச்சுல இல்லையா, இப்போ ரிலீவ் ஆகியே 1 year ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கடைகள். இது மக்ஸ் அண்ட் மேஜிக் வந்து நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள் ராம்நாடு வந்தீங்கன்னா எந்தெந்த சூப்பர் மார்க்கெட் போவீங்க, இல்லை நீங்கள் வெளியிலேயே வாங்குவீங்களா அப்படின்றதையும் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.